Hello guys, welcome to Studio of Majesty guys. இந்த வீடியோ நான் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா pivot table formula எப்படி ஸ்ப்ரெட்ஷீட்ல ஒர்க் ஆகும்ன்றது தான் நான் இந்த வீடியோல பார்க்க போறோம் guys உங்களுக்கு ஞாபகம் இதாயிருக்கு நான் டேட்டா ஆர்கனைசிங்ல சில பெனிஃபிட்ஸ் படிச்சோம் guys. ஆர்கனைசிங் டேட்டால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி ஸோ இதுல சேம் கஸ்டமர் என்ட்ரிஸும் யூனிக் கஸ்டமர் டிரான்சாக்ஷன்ஸும் டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இதை நாங்களுக்கு pivot table வச்சு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நாங்கள் இன்னைக்கு just ஒரு copy paste பண்ணி கொள்றேன். இதை நான் copy paste பண்ணி கொண்டுட்டேன். இப்போ அதே மாதிரி அங்க இந்த டேட்டாவையும் இன்சைட் போறேன். ஃப்ரீக்வென்சி செலக்ட் பண்ணியாச்சு, copy control C copy இன்னைக்கு paste பண்ணி கொள்ள போறேன். ஓகே, இப்போ இனி நான் paste பண்ணியாச்சு. சரி வந்து செக் பண்றேன். 1 2 ஓகே guys. இப்போ ஒன்றாவது சேம் கஸ்டமர் என்ட்ரிஸ் அட்டெண்ட் பண்ணிக்கின்னு கேட்குறாங்க. ஸோ ஓகே, நாங்கள் இந்த மாதிரி ஆப்பில் pivot table யூஸ் பண்ண போகிறோம். இன்செட் கொடுக்குறோம்னா இன்செட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் pivot table காட்டும். pivot table இப்போ நியூ ஷீட்னு சொன்னாங்க. இந்த ஷீட் மாஸ்டரிங் எக்ஸல் டியூட்டோரியல் ஸ்டெப் பை ஸ்டெப் ஷீட் இல்லாமல் புதிய ஒரு அன்டைட்டில் ஷீட்லையா நீங்கள் செய்ய போகிறீங்கன்றது வாக்கில் தான் கேட்குது. நான் புதிய அன்டைட்டில் ஷீட் இல்லை, எக்ஸிஸ்டிங் ஷீட்டில், அதாவது இதே ஷீட்டில் தான் நான் செய்ய போகிறேன்னு சொன்னேன். இது எக்ஸிஸ்டிங் ஷீட் கொடுத்து கொள்கிறேன் காசு. எங்கனைக்கு இது ஸ்டார்ட் பண்ணேன்னு கேட்குது. நான் அதுக்கு ஜே கொடுத்து கொள்கிறேன். ஜே ஃபைல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது நான் நினச்சிட்டு ஓகே கொடுவேன். இப்போ டேட்டா ரேஞ்ச் எந்த டேட்டாவை நாங்கள் இப்படி pivot table-ஆ ஆக்கணும், ஒரு சம்மரி வாக்கில் ஆகிறது தான் pivot table. ஸோ எனக்கு A2 கிளிக் பண்ணியாச்சு. A2லேருந்து H12 சரி போகிறோம். ஷிஃப்ட் போட்டாச்சு. H12 ஓகே, H12 கொடுத்துட்டு ஓகே கொடுக்க போகிறோம். ஓகே கொடுக்க சரி இப்போ செலக்ட் ஆகி கிரியேட் கொடுத்துருக்கீங்க. இப்போ வேணும் இதாகும் இந்த மாதிரி வந்து ஜே என்ற குழம்புல ரெடி ஆகிக்குது, ஓப்பன் ஆகிக்குது. ஸோ ரோஸ்ன்னு சொன்னால் காய்ஸ் என்னோட வெளியூர் எப்படி வரும்னு சொன்னால் இந்த மாதிரி ரோ வாக்கில் வரும், ரோஸில் வரும். குழம்புன்னு சொன்னால் காய்ஸ் இந்த மாதிரி வரும் என்னோட வெளியூர். இப்போ எனக்கு தேவை ரோஸ் மாதிரி பார்க்கணும். நாங்கள் ரோஸ் மாதிரி பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு என்னென்ன டேட்டா வேணும், எனக்கு தேவை கஸ்டமர் நேம் அப்படின்னு சொன்னால் கஸ்டமர் நேமும் அந்த கஸ்டமர்கிட்ட டோட்டல் பேஜஸும் வேணும். கஸ்டமர் நேமும் கஸ்டமர் தேர்ட்டி டெஸ்ட்டுக்கு எனக்கு தேவை கஸ்டமர் தேர்ட்டி என்ட்ரி ஆகிக்கிறான்னு சொல்லி அப்போ கஸ்டமர் நேம் கொடுப்போம். அப்புறம் ரோஸில் வந்து கஸ்டமர் நேம் எல்லாம் செலக்ட் ஆகி காட்டும். ஓகே, இப்போ சென்டிங் மாடலில் காட்டுது. இப்போ வெல்யூஸில் வந்து கொடுத்துட்டு நாங்கள் செய்ய போகிறோம் டோட்டல் பேஜஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, டோட்டல் பேஜஸ் கொடுத்தா இது எந்த மாதிரி காட்டணும், கவுண்ட் காட்டணும். ஏன்னா நாங்கள் வந்து எத்தனை டிப் அவர் என்ட்ரி ஆகிக்கிறான்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் கவுண்ட் காட்டுச்சுன்னு சொன்னால் கைஸ் கவுண்டை கொடுத்தோம்னு சொன்னால் எத்தனை டிப் என்ட்ரி ஆகினான்னு சொல்லி நாங்களே பார்த்து கொள்ளிடுவோம். ஸோ நாங்கள் பார்ப்போம். ஓகே, இதை நாங்கள் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அரிஷாட்ன்றவர் ஒரு டிப் தான் வந்துக்கிறாரு. மந்த்துக்கு டிசம்பர் மந்த்துக்கு அரிஷாட்ன்ற ஒரு டிப் தான் வந்துக்கிறாரு. இந்த அரிஷாட் ஒரு டிப் தான் வந்துக்கிறாரு. ஆமாம் காய்ஸ் அது சரியாகிடுது. அப்போ கிஷோர்ன்றவர் அவரும் ஒரு டிப் தான் வந்துக்கிறார். இந்த டேட்டா பேஸை பொறுத்தவரையில் மலிக்ன்றவர் 2 டிப் வந்துக்கிறார். போட்டி மலிக்ன்றவர் 2 டிப் வந்துக்கிறாரு. அப்புறம் பிரசாந்த்ன்றவர் ஒரு டிப் வந்துக்கிறாருன்னு போட்டிக்குது. எங்கள் பாப்பா பிரசாந்த் ஒரு டிப் வந்துக்கிறாரு. ஜெயின்றவர் ஒரு டிப் வந்துக்கிறாரு. ஜெயபின்றவங்களும் அவங்களும் இந்த மாதிரி ஒரு டிப் தான் வந்துக்கிறாங்க. ஓகே, இப்போ ஒன்றாவது நாங்கள் பார்த்தாச்சு. எத்தனை டிப் அவங்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. இப்போ இது டன். ஓகே, இப்போ யூனிக் கஸ்டமர் டிரான்சாக்ஷன் ஐடென்டிஃபிகேஷன் ஒரு மந்த்துக்கு எவ்வளோ எடுத்தீங்கன்னு சொல்லி. ஸோ இந்த எடிட் மார்க் ஒன்று காட்டுது காய்ஸ். அந்த எடிட் மார்க் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒன்றையுமே மாற்ற தேவையில்லை. என்கிட்ட இந்த வேல்யூவில் கவுண்ட் கொடுத்ததை சம் கொடுக்க போகிறோம் காய்ஸ். சம் கொடுத்துட்டு இதை நாங்கள் செய்வோம் க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ அரிஷாடின்றோட டோட்டல் பேஜஸ் எவ்வளோ 10,000. ஸோ இங்கே அரிஷாடின்றோட இந்த இயர் அது டோட்டல் பேஜஸ் 10,000. ஓகே, இப்போ மலிக்கின்றோட நான் 2 டிப் வந்துக்கிறாரு. ஸோ மலிக்கின்றோட 16,000 காட்டுது. ஸோ மலிக்கின்றோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் எப்படி நிற்குதுன்னு சொன்னால் 8,000 வந்துக்குது. செகண்ட் ஆர்டர் எப்படின்னு சொன்னால் இன்னொரு 8,000 நிற்குது. ஸோ அவர் டோட்டலாக 16,000க்கு எங்கள் கிட்டாவில் ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கிறாரு கைஸ். நான் நினைக்கிறோம் உங்களுக்கு இந்த எக்ஸலில் pivot table எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி வாங்கியிருக்கோம். இதில் நீங்கள் என்னத்தை கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மக்கள் வரும் கைஸ். ஓகே, இப்போ இது ரோ மெனு வந்தால் ரோன்னு சொன்னால் இந்த மாதிரி கீழேக்கு வரும். இந்த மாதிரி இப்படி இது வரும் கைஸ். ஓகே, இப்போ வந்து நான் ரோவை கேன்சல் பண்ண போகிறோம். ரோவை கேன்சல் பண்ணிட்டு என்ன செய்கிறோம், கொலம் கொடுத்துட்டு அதே வாக்கில் தான் கஸ்டமர் நேம் கொடுக்குறோம். ஓகே, கஸ்டமர் நேம் வந்து எப்படி வந்துக்குது, ஐஷா கிஷோர் மலிக்னு சொல்லி வேர்ட்டிக்கலாக வந்துக்குது.
வெர்டிகலாக வந்து ஒரிஜான்டலாக வந்துக்குது கைஸ். வெர்டிகலாக வராமல் ஒரிஜான்டலாக வந்துக்குது கைஸ். ஓகே, இந்த மாதிரி தான் அது டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே, இப்போ வேல்யூஸ் வந்து சம் கொடுத்துக்கிறோம். இப்போ எனக்கு பார்த்துக்கோங்க, அரிஷாட் என்ற ஒரு 1000 ரூபா, 10,000, கிஷோர் என்ற 12,000, உப்மான் என்ற 10,000 சொல்லி வந்துக்குது கைஸ். இப்போ இதுக்கு ஏற்ற வாக்கில் தான் கொலமும் ரோவும் என்ன வித்தியாசம்னு சொல்லி உங்களுக்கு வந்துக்குது கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இவ்வளோ தான் பார்க்க போகிறோம். என்னோட அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். மேலும் இதே வாக்கில் வீடியோஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் சரி விலங்கல்னு சொன்னாலும் எங்களோட கமெண்ட் பாக்ஸ் லைக் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வீடியோ வந்து நான் போடுறதுக்கு தயாராகிறோம் கைஸ். பாய் பாய்.